எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளதற்கு மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். யாழ் மாவட்டம் காங்கேசன் வடக்கு கடற்பகுதி வரை நுழைந்து தமிழக மீனவர்கள் மீன்பிடித்ததாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்களின் படகை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் 8 பேரையும் காங்கேசன் துறைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதேபோல் ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை தனியாக சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் மன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் மொத்தம் 16 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இலங்கை அரசு வாடிக்கையாக இந்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கணும், அவங்க குடும்பங்களை ஒரு சாகடிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி படகுகளை சிறைப்பிடிக்கிறதும் இந்த மாதிரி மீனவர்களை கைது பண்ணுறதும் தொடர் வாடிக்கை நிகழ்வாக இருக்குது. இப்படி பேச்சுவார்த்தைக்கு போன அடிப்படையிலேயே மத்திய அமைச்சரை சந்தித்த இந்த தருணத்தில் இப்படி பிடிச்சிருக்கிறது எங்களுக்கு வேதனை அளிக்குது. உடனே மத்திய அரசாங்கம் இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும். இலங்கை சிறையில் இருக்கிற அந்த படகுகளையும் மீனவர்களையும் உடனே விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இது கட்டமாக தமிழக மீனவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணலாம்னு நாங்கள் அடுத்த கட்டமாக திட்டமிட இருக்கோம். எங்களை போராட்ட நோக்கத்துக்கு கொண்டு செல்லாமல் தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை காக்கணும்னு சொல்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் உடனே இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும்.